குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகே உள்ள தோணுகால் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியாதரன். இவரது மகன் 38 வயதான பாலமுருகன். இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி கற்பகம். இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஒரு மகளும் 6 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். பாலமுருகனின் தந்தை பிரியாதரனும் இவர்களுடன் தான் வசித்து வந்துள்ளார். கட்டட வேலைக்கு சென்று வந்த பாலமுருகனுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. காலப்போக்கில் மதுபோதைக்கு அடிமையான பாலமுருகன் தனது மனைவி குழந்தைகளிடம் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதே நேரம் பாலமுருகனுக்கும் தந்தை பிரியாதரனுக்கும் இடையே தோணுகால் பகுதியில் உள்ள 3 ஏக்கர் பூர்வீக இடம் சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டில் மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவாகி நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. இதற்கிடையில் குடிபோதைக்கு அடிமையான பாலமுருகன் தனது தந்தையிடம் சொத்து தொடர்பாக பிரச்சனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி வேலைக்கு சென்ற பாலமுருகன் குடிபோதையில் வீட்டுக்கு வந்துள்ளார். வழக்கம் போல வீட்டில் உள்ள மனைவியிடம் தகராறு செய்தபோது பிரியாதரன் அவரை கண்டித்துள்ளார். இதனால் தந்தை மகன் இருவருக்கும் இடையே கடுமையான தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அதில் கோபமடைந்த பாலமுருகன் தந்தை என்றும் பாராமல் பிரியாதரனை சரமாரியாக தாக்கியுள்ளார். அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் இருதரப்பையும் சமாதானம் செய்ததால் இவர்களுக்குள் உண்டான பிரச்சனை சற்று ஓய்ந்தது. இதையடுத்து அன்று இரவு அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றுள்ளனர். பாலமுருகன் தன்னை தாக்கிய ஆத்திரத்தில் இருந்த பிரியாதரன் ஓர் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளார். அதிகாலை 5 மணியளவில் கண்விழித்த பிரியாதரன் வீட்டில் இருந்த மண்வெட்டியை எடுத்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த பாலமுருகனின் கழுத்தில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மகன் பாலமுருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பாலமுருகன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த பாலமுருகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் மகனை கொலை செய்த மண்வெட்டியுடன் பிரியாதரன் மேற்கு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். தொடர்ந்து மனைவி கற்பகம் அளித்த புகாரின் பேரில் பிரியாதரன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது பேசத் தொடங்கிய பிரியாதரன், குடிப்பழக்கத்திற்கு அடிமையான எனது மகன் எங்களை அடித்து துன்புறுத்தி வந்தான். எவ்வளவோ முறை சொல்லியும் என் மகன் குடிப்பழக்கத்தை கைவிடவே இல்லை. நேற்றைய தினம் என்னை தாக்கிய ஆத்திரத்தில் அவனை கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன் நீட்சியாக அவரை கைது செய்த போலீசார் சொத்து பிரச்சனைக்காக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.